ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்தியாவோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிற ஹப்பாக மாறப்போகுது. ஸோ என்ன விஷயம் பார்த்தோம்னா, தமிழக அரசு தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதிகளை மின்சார வாகன தயாரிக்கும் தொழிற்சாலைகளின் மையமாக உருவாக்க தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்புக்கு தயாராகிட்டு வருது. இந்த மீட்டிங் எப்போ நடக்க போகுதுன்னா 2024 வருஷம் ஜனவரி மாதம் சென்னையில் இருக்க தேனாம்பட்டியில் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. தமிழக அரசு ஆல்ரெடி சுமார் 2,33,000 கோடி மதிப்பீட்டிலான முதலீடுகளை கொண்டு வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பல இண்டஸ்ட்ரீஸோட தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOE ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்காங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக கிட்டத்தட்ட 43,000 பேருக்கு மேலே வேலை கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி கிருஷ்ணகிரி போச்சமல்லியில் ஓலா நிறுவனம் உலகின் மிகப்பெரிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி ஆரம்பித்து லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட 1 lakh எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் 1 million எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதாக ஓலா எலக்ட்ரிக்கோட மேனேஜிங் டைரக்டர் திரு பாவேஷ் அகர்வால் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியை மேற்கொண்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற விதமாக ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 வீலரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் கிருஷ்ணகிரி போச்சமல்லியில் சுமார் 7,124 கோடி பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதல்வர் முன்னிலையில் இந்த MOE கையெழுத்திடப்பட்டது. இந்த 7,124 கோடி பட்ஜெட்டில் எலக்ட்ரிக் 4 வீலரை மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ட்டும் லித்தியம் செல் ஜெகா ஃபேக்ட்ரியும் போச்சமல்லியில் அமைக்க போகிறாங்க ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம். ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ண போகிற இந்த 7,124 கோடி பட்ஜெட்டில் 5,114 கோடி பட்ஜெட் பார்த்தோம்னா 20 GW ரன் கொண்ட லித்தியம் செல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ட் அமைக்கிறதுக்கும் அண்ட் மீதி இருக்க 2,500 கோடி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் 4 வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ட் அமைக்கிறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம். இந்த ஓலா நிறுவனம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.4 லட்சம் எலக்ட்ரிக் 4 வீலரை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 3,000க்கும் அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கம் FADA அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, பிப்ரவரி மாதம் கிடைச்ச டேட்டாஸின் அடிப்படையில் ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரியை இந்தியாவோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஹப்பாக மாற்ற போகிற இந்த முயற்சியில் முதல் 3 நிறுவனங்கள் ஓலா, ஏத்தர், TVS மோட்டார் இந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைய போகுது. ஓலாவுடைய இந்த எலக்ட்ரிக் 4 வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ட் போச்சமல்லியிலும், ஏதர் அண்ட் TVS மோட்டார் பார்த்தோம்னா ஒசூரில் அமைய போகுது. ஏதர் அவங்களோட செகண்ட் பிளான்ட்டை இப்போ ஒசூரில் அமைச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் TVS மோட்டார் பார்த்தோம்னா இப்போ புதுசாக அவங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை மேனுஃபேக்சரிங் பண்ணுற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து பார்த்தோம்னா சிம்பிள் எனர்ஜி தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பக்கத்தில் தடங்கம் என்ற இடத்துல தர்மபுரியோட சிப்காட் அமைச்சிட்டு வராங்க. சிம்பிள் எனர்ஜி பார்த்தோம்னா தர்மபுரி சிப்காட்டில் 600 ஏக்கரில் 1000 கோடி பட்ஜெட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி அசோக் லேலண்ட் நிறுவனமும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக தமிழக முதல்வருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, சென்னை ஆட்டோமொபைல்ஸோட ஒரு லீடராக இருக்குது. இப்போ ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரியை ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக இந்தியாவுடைய மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஹப்பாக மாறும்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இந்தியாவோட மிகப்பெரிய EV ஹப்பாக மாறுறது ஒரு கிருஷ்ணகிரி பையனை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், இப்போ ஓலா, ஏதர் எனர்ஜி, சிம்பிள் எனர்ஜி, TVS இவங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை கிருஷ்ணகிரி, ஒசூர், தர்மபுரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி விற்றாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நிறையவே சேல்ஸ் ஆகுது. ஸோ ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் நிறைய இடங்களில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை சார்ஜிங் பண்ணுற சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய வச்சாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அட் ஏ சேம் டைம் இங்கே அமைய போகிற எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜாப் வேக்கன்சி பார்த்தோம்னா லொக்காலிட்டி பேஸ்டு கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்க நிறைய படித்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.